பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எலும்பி பிரகாசி ஜெபக்குழுவின் வாயிலாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நான் பால் தேவதாஸ் கயத்தாரிலிருந்து பேசுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். லூக்கா சுவிசேஷம் 23:46 இயேசு சொல்லுகிற வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தை. இது 7வது வார்த்தை. இந்த நாளிலும் கூட 7வது வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 6 நாட்களும் ஆண்டவர் தம்முடைய படைப்பில் எல்லாவற்றையும் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த 2வது வசனம் 3வது வசனம் எல்லாம் வாசிக்கும்போது அதில் முடிந்த பின்பு ஓய்ந்திருந்தார் அப்படின்னு இருக்கும். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடிந்து ஓய்ந்திருந்தார். சிலுவையிலும் இந்த படைப்பிற்கும் சிலுவையில் பேசின 7 வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. படைப்பில் 1ஆம் நாள் வெளிச்சம், 2ஆம் நாள் ஆகாய விரிவு, 3ஆம் நாள் பூமி, புல் பூண்டு, செடி, கனி, விருட்சங்கள், 4ஆம் நாள் சூரியன், சந்திரன், அந்த காரியங்கள், 5ஆம் நாள் நீர் சம்பந்தப்பட்ட ஜலம் சம்பந்தமான பறவைகள், மீன்கள் உருவாவதல், 6வது நாள் மிருகங்கள், மனிதனை உருவாக்கினார். அப்போ எல்லாவற்றையும் முடிந்து ஓய்ந்திருந்தார். சிலுவையிலையும் அதுக்கு இணையான இந்த படைப்பின் ஒவ்வொரு நாளும் செய்த படைப்பிற்கு ஏற்றபடி தான் தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். 1வது மன்னிப்பு, 2வது நாள் ரட்சிப்பு, அந்த பரதீசில் இருக்கிறார் என்ற வார்த்தை, 3ஆம் நாள் பராமரிப்பு, 4ஆம் நாள் அந்த 4வது வார்த்தை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டிருந்த ஒரு பரிதபிப்பு, அப்புறம் தாகமாயிருக்கிறேன் என்ற தவிப்பு, 6வது வார்த்தை முடிந்தது என்ற ஒரு முடிவு, 7வது வார்த்தை ஒப்புவிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்தபடினால் ஒப்படைத்தார். படைப்பில் எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொல்லி 6 நாளில் எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருந்தார். சிலுவையிலே 6 வார்த்தைகளிலே அந்த 6 நாள் படைப்பையும் முடித்து படைப்பிற்கான நிவர்த்தியை செய்து முடிந்த பின்பாடு 7வது வார்த்தை ஓய்ந்திருந்தது போல ஒப்புவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நமக்கும் தேவன் கொடுத்த சகலவற்றையும் நிறைவேற்றி முடித்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒப்படைக்கிறவர்களாக நாமும் இருப்போம். ஒப்புவிப்பது மிகச்சிறந்த ஆசீர்வாதம். அநேகர் பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் ஒப்படைப்பதில் அநேக தவறுகளும் இழப்புகளும் காணப்பட்டது. நம்முடைய வாழ்வில் எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதை பழுகி பெருகச் செய்து ஒப்படைப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட தாளந்துகளானாலும் எதுவானாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்படைப்பை எதிர்பார்க்கிறார். தேவன் கொடுத்தது எல்லாம் மிகச்சிறந்தது. அதை நேர்த்தியாய் அவரிடத்திலே திரும்ப ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.